ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் தான் அவங்க அலம்பு ஜோன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேஸ் ஆப்கான் ஸ்பீடன் அதுவும் ஃப்ரீ டு பிளேல உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிரும் மேக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸ்பீட் ரன்ங்கிறதுனால டப்பு டப்புன்னு பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் போட்டு விட்டு சும்மா ஏதோ நம்பர் போட்டு விட்டு என்கிட்ட விட்டுடலாம். ஸோ ஓகே, இது வெல்கம் சீஃப் அதெல்லாம் அதாவது டப்பு டப்புன்னு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான கேனன் வந்து இங்கே வைக்க சொல்லுவாங்க. இங்கே மட்டும் தப்பி தவறி கூட வச்சிடாதீங்க, இந்த ஓரத்தில் வச்சுட்டு டபக்குன்னு வச்சுருக்கேன். அப்புறம் ஜெம்ஸ் யூஸே பண்ணிடாதீங்க, ஏன்னா கடைசியில் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஸ்பான் ஆகுது. டப்பு 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 டப்புன்னு முடிச்சு விட்றலாம். ஓகே, இங்கே டப்பு டப்புன்னு முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் டப்பு டப்புன்னு தட்டிட்டு அட்டாக் கொடுத்துடலாம். அப்புறம் இந்த விசார்ட்ஸை இந்த சென்ட்ரலான ஏரியாவில் வைங்க. அப்போ தான் அந்த விசார்ட்ஸ் நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பார்த்தீங்களா, அப்படியே யூட்னிச்சு இங்கே ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. இப்போது செகண்ட் பில்டர் வச்சுருவாங்க, டப்பு டப்புன்னு வச்சுருங்க. அப்புறம் கோல்டு எலிக்சர் பம்பு. ஐயோ தெரியாமல் போய்ட்டு ஜெம் பட்டன் நம்பிக்கிட்டேனே. சரி விடுங்க, ஒரு ஜெம்மு தான், ஆகாது. இது மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மக்களே. அப்படி வேறு தான் அமைக்கிக்கோங்க. ஓகே, 2 1 0 அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, கோல்டு இது வச்சுருங்க. அப்புறம் போர்டுச்சுன்னா இந்த எலக்ட்ரிக் கலெக்டர் அமைக்கிக்கோங்க. என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஜெம் மட்டும் அமைக்கிறாதீங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து காப்ளின்ஸ் வீரோ கோல்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. ஐயோ, திருப்பி 2வது ஜெம் மட்டும் நம்பிக்கிட்டேனே. ஓகே, பார்பேரியன்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிடுறோம். இப்போ வந்து அட்டாக் பண்ணுவாமா காபின் ஃபாரஸ்ட்டை. இங்கே டப்புன்னு சுற்றி போட்டுருங்க. அப்புறம் 3 பார்பேரியன் மட்டும் இந்த சின்ன ஆட்டுக்கு போட்டுருங்க. இப்படி பண்ணிங்கன்னா டப்புன்னு உங்களுக்கு ஸ்டார் எடுத்துடலாம். இந்த டுட்டோரியல்லாம் முடியாது, கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஏறும். உங்களுக்கு பேர் THSP ஸ்பீட் ரன் மட்டும் வச்சுப்போம். ஓகே, டப்பு டப்புன்னு அப்கிரேட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். 3 2 1 ஓவர். ஓகே, டப்பு டப்புன்னு முடிச்சுப்பாங்க. ஓ, இன்னொருத்தோட பெருந்தொல்லையாக இருக்கே, சீக்கிரம் விடுங்கப்பா. ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேரக்ஸு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். நல்ல ஐட்டம் இருக்கும், டப்பு டப்புன்னு அதெல்லாம் வச்சுருங்க. ஐட்டம்ஸ் தான், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டப்பு டப்புன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் டிஃபென்சஸில் ஒரு கேன் வச்சுக்கோங்க. இதில் வைக்க வேண்டியதெல்லாம் டப்பு டப்புன்னு வச்சுட்டு நம்ம டப்பு டப்புன்னு அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். வாட்ச் டவர் வச்சுருக்கோம், எல்லாம் சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் தான். ஸோ இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை. வால்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கமாக அப்படியே வச்சுக்கணும். அப்புறம் இங்கே எதாவது இருக்கா, அவ்வளோதான், எல்லாம் வச்சாச்சு. நம்ம கூடி சீக்கிரம் எல்லா பில்டரும் வாங்கணும். அவ்வளோதான், நம்ம வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு. டவுன் ஹால் அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கோல்டு ஸ்டோரேஜ் அண்ட் எலிக்சர் கலெக்டர் இதெல்லாம் டப்பு டப்புன்னு அப்கிரேட் பண்ணிடுங்க. நான் அது உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே மக்களே, நம்ம எலிக்சர் கலெக்டரும் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் டப்பு டப்புன்னு அப்கிரேட் பண்ணோம். அது டப்பு டப்புன்னு முடிஞ்ச அளவுக்கு டப்பு டப்புன்னு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கோல்டு முடிஞ்சிருச்சா, ஒரு அட்டாக் வந்துடுங்க. நான் இந்த ஃபார்மிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அந்த வீடியோட எண்டில் வச்சுருப்பேன். சாப்டராக பிரிச்சிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, நான் தேவையானதை விட நிறையாவே கோல்டு ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எலிக்சர் ஸ்டோரேஜ் டப்பு டப்புன்னு அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்புறம் நம்ம வந்து பேஸை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் இதெல்லாம் நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணணும். கோல்டு ஸ்டோரேஜ், அப்புறம் பேரக்ஸ் வந்து நம்மளுக்கு காப்ளின்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இப்போதைக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். காப்ளின்ஸ் ட்ராகன்ஸ் அது வரைக்கும். அப்புறம் வந்து நம்ம இது 2 கேனன்ஸு இருக்கிற கேன் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விசார்ட் டவரும் நம்மளை அப்கிரேட் பண்ணணும். அப்போ தான் டவுன் லெவல் 18 டப்புன்னு ரீச் பண்ண முடியும்.
ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஆர்மி கேம்ப்ஸ் தேவையில்ல. ஆர்மி கேம்ப்ஸ்லாம் நம்ம பெரிய டவுனால் போனோடனே அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேன் கேஷில் ரீபில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு திருப்பி நம்ம ஃபார்மிங் பண்ணணும். நான் ஃபார்மிங் பண்ணிட்டு வரேன். ஓகே மக்களே, நம்ம திருப்பி ஃபார்மிங் வந்துட்டோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேன் கேஷை ரீபில்ட் பண்ணுறதுக்கு நிறையா தேவைப்படும்ட்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்மளோட கோல்டு ஸ்டோரேஜ் திருப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்கிரேட் ஆகிடுச்சு. இனி நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஸ்டோரேஜ் தான் அப்கிரேட் ஆகணும். ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் அப்கிரேட் ஆனதுனால இன்னொரு பில்டர் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேரக்ஸ் அப்கிரேட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி 15 செகண்ட் தான், ஸோ வெயிட் பண்ணிக்கலாம். அந்த மீன் டைமில் நான் என்ன சொல்லணுன்னா, நம்ம வந்து இந்த டவுன் லெவல் 2 to 3 வரைக்கும் தான் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லுவேன். அப்புறம் வந்து சின்ன சின்னதாக போர்ஷனாக தான் சொல்லுவேன். இந்த அப்கிரேடிங் டைம் எல்லாம் ஆகுதில்ல, அதெல்லாம் நான் முக்கால்வாசி காட்ட மாட்டேன். ஸோ நம்ம திருப்பி அப்கிரேட் பண்ணுறோம். எனக்கு காப்ளின் கிடைக்கிற வரைக்கும் இது அப்கிரேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா தான் இந்த க்ரீன் கலர் தான். அவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த லெவலில் கிடச்சிரும். ஸோ அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ணி கிடைக்கிறதுக்கு நான் திருப்பி ஃபார்மிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே மக்களே, நம்மளது அப்கிரேட் ஆகி முடிய போகுது பேரக்ஸ். ஓகே, கச்சிதமாக பேரக்ஸ் அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேரக்ஸ் இது ஸ்டோரேஜஸ் இன்னும் அப்கிரேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அப்கிரேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம பேரக்ஸ் வந்து இன்னொரு லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் டைம் ஆகும். அப்புறம் இந்த ஸ்டோரேஜஸ் எல்லாம் மேக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த டவுன் ஹால் லெவலில் நீங்கள் டப்புன்னு இந்த கிளான் கேஷில் ரீபில்ட் பண்ணிக்கணும். ஒரு 2 மில்லியன் இது கிடச்சிருக்கு, ஒரு 2000 கிடச்சிருக்கு நம்மக்கிட்ட எலிக்சர்ஸ். ஸோ நம்ம திருப்பி ஃபார்மிங் பண்ணிட்டு வரோம். ஓகே மக்களே, நம்மளோட ஸ்டோரேஜ் ஆக்சுவலி 8000 தான் இருக்குது. ஸோ நான் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேரக்ஸ் அப்கிரேட் தான் பண்ணணும் இன்னி பாக்கி நம்மளுக்கு தேவையானதில்லை. ஸோ அடுத்தது நம்ம டவுனால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு 30 நான் அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ், நம்ம வந்து என்னென்னா அது அட்டாக் தான் பார்க்க போகிறோம். அட்டாக் ஸ்ட்ராட்டஜி டவுன் லெவல் 1 to 2 to 3 இருந்தீங்கன்னு வைங்களேன். ஸோ நம்ம 2 டவுன் ஹாலில் இருக்கும்போது நம்மளுக்கு பார்பேரியன்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா, ஸோ பார்பேரியன்ஸ் எவ்வளோ வேணுமோ 20 பார்பேரியன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சும்மா டவுன் ஹால் லெவல் எல்லாம் ஹையர் டவுன் ஹாலாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, சும்மா அப்படியே ட்ராப் பண்ணிடணும். ஸோ இது அப்படியே மெதுவாக நல்லா இது நிறையா கோல்டு எலிக்சர் எல்லாம் எடுத்துக்கும். ஸோ பார்பேரியன்ஸ் அப்படியே அது வேலை பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு சீக்கிரமாக முடியணும்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை குவிட் பண்ணிட்டு திருப்பி உள்ளே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு டப்புன்னு முடிஞ்சிடும். நான் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கேன். சரி ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் டப்புன்னு முடிஞ்சிடும். ஸோ அட்டாக்ல அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான லூட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு டப்புன்னு வெளியே வந்துடுங்க. ஸோ ஓகே, இதுதான் பார்பேரியன்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்பேரியன்ஸ் இல்லை, இந்த ஆர்ச்சர் இருக்குது, ஜெயண்ட் இருக்குது, காப்ளின்ஸும் இருக்குன்னா நீங்கள் மெயினாக காப்ளின் மட்டும் எடுங்க, அது மட்டும் போதும். ஸோ இப்போ டவுன் லெவல் 2க்கு தான் எதுவும் காப்ளின் மட்டும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு செமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காப்ளின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மேக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதை அட்டாக் பண்ண முடியாது, லூட் நிறையா இருக்கும், ஆனால் டப்புன்னு முடிஞ்சிடும். ஸோ காப்ளின்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னு டேரெக்டாக அது ரிசோர்ஸஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இது ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். அதுவும் செம்ம டேமேஜ் கொடுக்கும் ரிசோர்ஸஸ்க்கு. பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் டப்புன்னு முடிஞ்சிடும். பார்பேரியன்ஸ் இருந்தால் இந்நேரத்துக்கு அவ்வளோதான், சும்மா மெதுவாக அடிச்சுட்டு போயிங்க. ஸோ நம்ம இதை டப்பு கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம காப்ளின்ஸ் எல்லாம் பாதி இறந்துருச்சு, நீ கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் அது போதும். அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு வேணும் அளவுக்கு எலிக்சர் வாங்கியாச்சு, நம்ம வெளியே வந்துடலாம். அவ்வளோதான். அதே நீங்கள் டவுன் ஹால் லெவல் 3 இருந்தீங்கன்னு வைங்களேன், டவுன் ஹால் லெவல் 3 இருந்தீங்கன்னா டவுன் ஹால் லெவல் 3 இருந்தீங்கன்னா 30 காப்ளின்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் 10 பார்பேரியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த லெவலில் அவ்வளோ வால்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் மோட்டர்ஸ்லாம் எல்லாம் அவுட்டில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம 10 பார்பேரியன்ஸ் எடுத்து இந்த மோட்டர் மேலே போட்டுருங்க. ஸோ அப்புறம் தூரமாக இருக்கிற எல்லாத்து மேலேயும் இந்த மோட்டரை விட ரொம்ப தூரமாக இருக்கணும், அது மேலே ஃபுல்லாக காப்ளின்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அதாவது காப்ளின்ஸ்லாம் டப்புன்னு எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. பயப்படாங்க, டேரெக்டாக டவுன் ஹாலுக்கே எய்ம் பண்ணிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டப்புன்னு கிரியேட் ஆயிடும். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்வேர்ட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நம்ம இதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நம்ம இன்வெர்டர் பார்ப்போம்.
அது தேவையான லூட்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டோம். அது போதும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மிங் ஸ்ட்ராட்டஜி. மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.